மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் எதை குறித்து பார்க்க போவோம் என்போமானால், எபிசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஆவியிலே ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்ம ஆவியோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். தேவன் அநேக நேரங்களில் அவள் தனியாக ஜெபிக்க போகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்க போகிறார். இந்த உலகத்தை படைத்த சர்வவல்ல ஆண்டவருக்கே ஜெபிப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அப்பா, நாம் எம்மாத்திரம், நாம் எதற்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா 1 கொரிந்தியர் 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நம்ம ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணணும், கருத்தோடும் நம்ம விண்ணப்பம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபத்தில் ஒரு கருத்து இருக்கணும். ஆண்டவர் அதை அதிகமாய் எதிர்பார்க்கிறார். நம்ம அழப்பவர்களாக காணப்படக்கூடாது. ஆவியில நிறைஞ்சு உண்மையாய் அனலோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் இடைவிடாமல் நம்ம ஜெபம் பண்றோமா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்தை கடக்கும் போதும் ஆண்டவரோடு நம்ம இணைந்தவர்களாய் காணப்படணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன வேலை பார்த்தாலும் நம் இருதயம் ஆண்டவரோடு பொருந்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நம்ம அப்படி ஜெபிக்கும் போது நம் இருதயம் ஆண்டவரோடு அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கும்போது, நிரம்பி வழியும் போது, நம்ம கேட்ட உடனே அடுத்த செகண்டே ஆண்டவர் அதை தர வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஆவியினால நிறைஞ்சு செபிக்கிறவங்கள அதிகமாக அவர் விரும்புகிறாரு. அந்த செபத்தை அவர் தள்ளுவதே கிடையாது. முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே கேட்டு டக்குன்னு அந்த காரியத்திற்கு சாங்ஷன் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட தேவனாய் நம் ஆண்டவர் காணப்படுகிறார். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பக்கமே அந்த நாணயத்துக்கு அவசியம். ஒரு பக்கம் அழிஞ்சிருக்கு, கிராச் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாணயமானது மதிப்பு இழந்ததாய் காணப்படும், அது செல்லாது. அதே போல நம்ம ஆவியோடும் கருத்தோடு நம்ம ஜெபிக்கிறவங்களா நம்ம காணப்படணும். ஆவியும் கருத்தும் இணைந்ததாய் நாம் காணப்படணும். ஒரு தெய்வ ஊழியக்காரரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தென்கொரியா தேசத்தில் பாலியாங்கிச்சோன்னு ஒருவர் இருக்கிறார். அவர் மிகவும் பிரபலமான ஒரு போதகராய் காணப்படுகிறார். அவர் இப்படியாக ஒரு நாள் கூட்டங்களில் அவர் செய்தி கொடுக்க சென்றிருக்கிறார். அப்போது செய்தி இடைவெளியில் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது. அவங்க மனைவி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நம்முடைய மகன் இறந்து விட்டான் என்று சொல்லியிருந்தாங்க, நீங்கள் உடனே கடந்து வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இவருக்கு என்ன செய்வதுனே என்று தெரியலை. உடனே கூட்டத்தை அவர் நல்லபடியாக முடிச்சுட்டு உடனே அவர் வண்டி எடுத்துகிட்டு அவர் வேகமாக போகிறாரு. அவர் மனசுக்குள்ளே ஐயோ, அவருக்கு 3 பசங்க, எந்த பையனுக்கு என்ன ஆயிருக்கும் சொல்லிட்டு மனசு அவருக்கு அப்படியே அடித்துக்கொண்டே செல்கிறது. என்ன செய்வதுனே அவருக்கு தெரில. பையன் காலேஜ் போயிருக்கான், ஒரு பையன் வேலைக்கு போயிருக்கான், ஒரு பையன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். ஐயோ, எந்த பையனுக்கு ஏதாயிருச்சுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்போது அவர் அந்த வீட்டுக்கு உள்ளே போகிறாரு. எல்லாரும் கூடி நிற்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் அந்த பையனை செக் பண்ணிவிட்டு இந்த பையன் மறிச்சிட்டான்னு சொல்கிறாரு. என்னாச்சுன்னு தெரியாமல் அவர் என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. அந்த தம்பி அந்த கடைசி மகன் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு 5 பிள்ளைங்க ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்ருக்க வேலையில் அது ஃபுட் பாய்சன் ஆகி அந்த பையங்களுக்கு உடம்புல ஏதோ செய்து அவங்க இறந்துட்டாங்க. அந்த 5 பிள்ளைங்களுமே இறந்துட்டாங்க. அதில் இவருடைய பிள்ளையும் ஒன்று. இவருக்கு என்ன செய்வதனே தெரியல. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவர் போராடி கொண்டே இருக்கிறார். உடனே தன்னுடைய அறைக்கு சென்றார். அறை கதவை மூடி 1 மணி நேரமாக ஆவியோடு ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆவியோடு, ஆண்டவரே என்னை முதல்ல நீங்கள் சுத்திகரிங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க. 1 மணி நேரம் தன்னை சுத்திகரித்து அவர் ஜெபம்டார். ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஆண்டவரே மட்டும் கேட்க போகிறேன், என்னை சுத்திகரிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தன்னை முழுவதுமாய் ஆண்டவர் பாதத்தில் சரண்டர் பண்ணி அவர் ஆயத்தப்படுகிறார். அப்படியே ஜெபிக்கிறார். 1 மணி நேரம் கடந்து செல்கிறது. திருப்பி வெளியே
அந்த பையன் பக்கத்தில் போய் அந்த பையனை அப்படியே கிடத்திருக்காங்க. அவன் பக்கத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா, மகனே இயேசுவின் நாமத்தில் உன் ஜீவன் உனக்குள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்தி சொல்கிறாரு. இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய ஜீவன் உனக்குள் வரட்டும்னு சொல்லி கத்தி சொல்கிறாரு. உடனே என்ன நடந்தது தெரியுமா? உடனே அந்த பையன் அப்படியே முழிச்சு பார்க்குறான். ஜீசஸ் 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 அந்த பையன் கத்திக்கிட்டே எந்திக்கிறான். மகனை அவர் கட்டி தழுவிட்டு என்னப்பா நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும்போது அவன் 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 சொல்கிறான், அப்பா நான் எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வந்துருச்சு, எனக்கு என்னமோ செஞ்ச மாதிரி இருந்தது, அண்டரமாக தான் நான் அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். ஒரு 2 தேவதூதர்கள் வந்து என்னை அப்படியே பா நம்ம பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் நான் ஜீசஸை பார்த்தேன். ஜீசஸ் வந்து நீ பாலியாங்கி மகனா அப்படின்னு கேட்டார். என்னை கேட்டு என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அப்படியே இந்த பரலோகத்தின் பொறுத்தல வீதியில் அப்படியே என்னை நடத்தி கூட்டிட்டு போனார். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது தெரியுமாப்பா? உடனே பார்த்தா பரலோகத்தில் நம்ம ஆலயத்தில் ஸ்பீக்கரில் சத்தம் போட்டால் எப்படி ஒரு சத்தம் கேட்கும், அப்படி ஒரு சத்தம் கேட்டதுப்பா. எப்பா உங்கள் குரல் கேட்டது. நீ என்னப்பா அப்படின்னு கேட்ட உடனே, நீங்கள் கீழே ஜெபம் பண்ணுறீங்க, மகனே ஜீவன் உனக்குள் திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உனக்குள் வரட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறீங்க. அந்த சத்தம் பரலோகத்தையே அசைக்கிறது. பரலோகத்தில் அந்த சவுண்டு கேட்டதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, உங்கள் அப்பா உன்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் நீ போகலாம், நீ தாராளமாக போகலாம், நீ நிறைய ஊழியம் செய்து ஒரு நாள் மறுபடியும் இங்கே வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே என்னை கொண்டு வந்து இந்த அறையில் வந்து விட்டுட்டு போனார் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஆவியோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு நொடி பொழுதே ஆண்டவர் வந்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் சாதாரணமாக ஜெபம் பண்ணும்போது நம்ம இன்னைக்கு எஞ்சாச்சு ஏதோ ஒரு கடமைக்கு ஜெபம் பண்ணுவோம், நடக்காட்டா போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா காணப்படுறோம்மா. வாஞ்சியோடு ஜெபிக்கணும், விருப்பத்தோடு ஜெபிக்கணும், ஆவியோடு ஜெபிக்கணும், அனலாய் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஆவியில நிறைந்து ஜெபிப்பதற்கு பரலோகம் நடுங்கும். அந்த ஜெபத்திற்கு தான் பரலோகத்துல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உண்டு. அதுக்கு தான் ஆண்டவர் வந்து முதலிடம் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறாரு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஆவியோடு ஜெபிக்கிறவர்களா நாம் காணப்படுவோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கூட 40ஆம் வசனத்தில் கூட பேதுரு தபித்தாளே எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவியில நிறைஞ்சவராய் அவர் வந்து ஒரு வார்த்தை தான் சொல்லுவார். நீங்கள் ஆவியில ஜெபம் பண்றவங்களா காணப்பட்டீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே அது அப்படியே நடக்கும். தேவனால உங்களுக்கு கொடுக்காமே இருக்க முடியாது. தேவனால ஒருபோதும் உங்களுக்கு கொடுக்காமே இருக்க முடியாது. அதை தடையே பண்ண மாட்டார். உடனே என் பிள்ளை கேட்குது, உடனே தருவார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். யாரு? மரித்து போனவள். தபித்தாலிருந்து மரித்து போனவள். பேதுரு சொன்னவனே உடனே அவள் கண்ணை திறந்து அப்படி பார்க்கிறார். அந்த தேவன் வந்து இன்று நம் வல்லமில்லவராய் காணப்படுகிறார். வேதத்துல மாத்திரம் இல்லை, ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் இல்லை, நமக்கும் அவர் இறங்குகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்ம எப்பொழுதும் நம்ம ஆத்மா பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் ஆசையாய் அதை பார்க்கிறாரு, ஆசையாவது அதை கேட்கிறாரு. நம்ம செபிக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நம்ம ஆவியானது எப்பொழுதும் தேவனோட ஒரு கனெக்டா இருக்கணும். நம்ம ஆவியானது எப்பொழுதும் தேவனோட கனெக்ட் ஆகணும். செபிக்கிற நேரம் மாத்திரம் இல்லை, எப்பொழுதும் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிருந்தாலும் உங்கள் மனசானது, உங்கள் இருதயமானது தேவனோடு அது உள்ளார்ந்து அது பேசிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த ஆவியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அதை உங்களால் உணர முடியும். ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க வந்து எப்பொழுதும் நல்லா ஜெபிக்கிற சகோதரியாக அவங்க காணப்பட்டாங்க. ஒரு நாள் ஒரு மந்திரவாதி என்ன பண்ணார்னா, இந்த சகோதரியை எப்படியாவது அழிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிந்தவங்க ஒருத்தவங்க வந்து மந்திரம் செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அந்த சகோதரியை ஆண்டவர் எழுப்பி நீ ஜெபம் பண்ணுமா அப்படின்னு நைட்டில் எழுப்புறாரு. நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஆண்டவர் வந்து நைட்டு எழுப்பும்போது நம்ம எந்திக்கிறோமா அல்லது சோம்பேறித்தனம் படுகிறோமா? உடனே நம்ம திரும்பி படுத்துக்கிறோமா? நம்ம எலும்பி செபிக்கிறவங்களாய் காணப்படணும். நம்ம காணப்படணும். ஆண்டவர் அதை விரும்புவார். உனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போது, ஒரு பிசாசின் போராட்டம் வரப்போது அப்படின்னு தெரிந்து அதற்காய் செபிக்க ஆண்டவர் உன்னை எழுப்புவார். அன்பு மகளே, நீ அதை புரிந்து கொள்ளணும்.
புரிந்து கொள்ளணும். கண்டிப்பா புரிந்து கொண்டு இடையில எழுப்பும்போது உடனே எழும்பி, இசப்பா என்னை ரத்தத்துக்குள்ள கொடுக்கிறேன், என் கணவரை ரத்தத்துக்குள்ள கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ரத்தத்தை கொடுக்கிறேன், என் வீட்டை ரத்தத்தினால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நீங்க செம்முன்னிட்டு படுங்க. எந்தவித ஆபத்தும் வராதபடி சட்டை நல்ல ஆண்டவர் மூடி மறைத்து உங்களை பாதுகாப்பார். அந்த சகோதரிக்கு என்ன நடந்தது தெரியுமா? உடனே எஞ்சி சொம்மன்னாங்க. சொன்னே அந்த மந்திரவாதியானது ஒரு பிசாசை அனுப்பியிருக்கான். அது அந்த வீட்டு பக்கத்தில் வந்தவனே பார்த்தா ஒரு மேகத்தால மூடி இருக்கு. மேகத்தால் ஐயோ மேகமாக இருக்கு, என்னால் உள்ளவே போக முடியலன்னு சொல்லிட்டு போய் அந்த மந்திரவாதிட்டு போய் அந்த குட்டி பிசாசை சொல்லுது. திருப்பி அதை விட கொஞ்சம் ஒரு பெரிய பிசாசை போய் அனுப்புகிறாப்புல. மறுநாளும் ஆண்டவர் அவளை எழுப்பி விட்டு ஜெபமுனுமா அப்படிங்கிறார். உடனே அந்த பிள்ளை ஆவியில நிறைஞ்சு அந்த சகோதரி ஜெபிக்கிறாங்க. அப்போ பார்த்தா இந்த அடுத்த குட்டி பிசாசு வருது. ஓடி அது வீட்டு பக்கத்தில் ஒரே வீட்டை சுற்றி ஒரே அக்கினியா இருந்துதான். அக்கினியா இருந்தது. இது நடந்த உண்மையான சம்பவம். அக்கினியா இருந்திருக்கு. உடனே ஐயோ என்னால் முடியாது, ஐயோ எரியுதுன்னு அந்த மந்திரவாதிட்ட போய் சொன்னதான். உடனே அந்த மந்திரவாதி சொன்னா, என்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, நானே போறேன்ட்டு 3ஆவது நாள் அவனே எழும்பி வர ஆரம்பிச்சானா. ஆனால் கர்த்தர் 3ஆவது நாள் அந்த மகளை எழுப்பிட்டு ஜோமுன்னு சொன்னார். உடனே அந்த மகள் ஆவி அப்படியே ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே ஜோம் பண்ணுறாங்க. இஸ்வே நீ ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுங்க, இஸ்வே நம்முடைய ரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்ளுன்னு ஆவியில் நிறைஞ்சு அப்படி ஜோம் பண்ணுறாங்க. அந்த மந்திரவாதி அவங்க வீட்டு வாசல் பக்கத்தில் வந்திருக்கான். பார்த்தா 2 தேவதூதர்கள் அப்படியே அருவாளோட வீச்சருவாளோட பெரிய பட்டயத்தோட அப்படியே நிற்கிறாங்க. அப்படி இருக்கும். மந்திரவாதி பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆயிட்டான். ஐயோ இவங்ககிட்ட நம்ம எந்த வேலையும் நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். வந்த வழியே ஓடி போயிட்டான். திருப்பி மந்திரவாதி யோசித்தானா, அப்போ நம்ம கும்பிடுற தெய்வத்தோட ஏதோ ஒரு வல்லமையான ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு நினச்சி அவன் உணர்ந்து, அப்போ இதோட ஒரு மேலான தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு நாளடைவில் அந்த மந்திரவாதியும் ரட்சிக்கப்பட்டானா. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஆவியில் நிறைந்து செபிக்கும் போது தேவன் நமக்கு எதிராய் நடக்கிற எல்லா காரியத்தையும் பிசாசு கொடுக்கிற எல்லா தொந்தரவுகளையும் எல்லாம் நீக்கிப்பட ஒரு வல்லவராய் காணப்படுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். எனக்கு மிகவும் அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஆவியோடு கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. குறிப்பாக அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் முகத்தை பாருங்க. அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்ஸ்னால நீங்கள் நிரப்பப்படுவீங்க. எல்லா காரியத்தையும் செய்ய பெரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவன் தான் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. புரோஜனமற்ற என்னை ஆண்டவர் பயன்படுத்துவாராக. புரோஜனம் உள்ளவளா என்னை மாற்றுவீராக என்று கர்த்தர் என்னை தாழ்த்துகிறேன். அப்பா, இந்த செய்தியானது அநேகருக்கு புரோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா.